குறிப்பாக திருக்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு பொன்முடி அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒதுக்கிய நிதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 கோடி, ஆக மொத்தம் 5 வருஷத்துக்கு 15 கோடி நிதி ஒதுக்கிறது. அந்த நிதியை எந்தெந்த திட்டத்திற்காக அவர் செலவிட்டார் நீங்க குறிப்பா பார்க்கணும். நகர மையத்தை பாத்தீங்கன்னா நகரம், இப்ப திருக்கோவில் பகுதியில நகரம் இருக்கும். அந்த நகரத்துல பாத்தீங்கன்னா பேருந்து நிலையம் இருக்கும். அந்த பேருந்து நிலையத்தின் ஒட்ட மாதிரி நிழற்குடை தான் அமைச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னா அது வந்து டவுன், கிராமத்துல வந்து நம்ம தான் இழிச்சவன் ஆச்சு, நம்ம யாரும் கேள்வி கேட்க மாட்டோமே. அதனால ஒவ்வொரு கிராமத்திலையும் புதுசா நிழற்குடை இருக்கா பாருங்க, இருக்கவே இருக்காது. நம்ம தான் கேள்வி கேட்க மாட்டேங்குமே. ஏன் எவரெஸ்ட் மட்டும்தான் அந்த கேள்வி கேட்கணுமா? ஏன் ஆம் ஆத்மி கட்சிக்கார மட்டும்தான் அந்த கேள்வி கேட்கணுமா? ஒவ்வொரு தனி மனிதனும் கேட்க கூடாதா? நாட்டோட முதுகெலும்பு கிராமம்ன்றாங்க. அந்த கிராமம் எப்படி இருக்குது? சீரழிஞ்சு போகுது கிராமம். இன்னைக்கு சரி, அந்த நிதியை 15 வருஷத்துக்கு 3 கோடி எதற்காக அந்த நிதி ஒதுக்குது அரசு? குறிப்பாக குடிநீர், சாலை மேம்பாடு வசதி, மருத்துவம், நல்ல கல்வி, சுகாதாரம், பால்வழி அமைக்கணும், தெருவிளக்கு, மின்சாரம், இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்துக்கும் மக்கள் பயன்பாட்டிற்காகவே வருஷத்துக்கு 3 கோடி அரசு நிதி ஒதுக்குது. அந்த நிதியை நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் திரு பொன்முடி அவர்கள் மக்களுக்காக அந்த திட்டத்தை செயல்முறைப்படுத்த வேண்டும். இது வரைக்கும் எத்தனை கிராமத்துல இன்னைக்கு பேருந்து நிழற்குடை அமைக்கப்பட்டிருக்கு சொல்லு பாப்போம். என்னோட கிராமத்துல கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலகட்டத்தில் கட்டப்பட்ட பேருந்து நிழற்குடை இது வரைக்கும் புது பேருந்து நிழற்குடை கிடையாது. அப்ப காரணம் மக்கள் கேள்வி கேட்கணும். தயவு செஞ்சு இந்த 26 தேர்தல்கள் வந்து ஒரு முக்கியமான தேர்தல்கள். நாம யாரு, நாம எதற்காக வாக்களிக்க வேண்டும், எந்த பிரதிநிதியை தேர்ந்தெடுத்தா நம்ம தொகுதி நல்லா இருக்கும், தொகுதி மக்கள் நல்லா இருப்பாங்க, நம்ம கிராமம் நல்லா இருக்கும் தேர்ந்தெடுத்து நீங்க சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். இன்னைக்கு அரசு வீடு கொடுக்குது. அந்த அரசு வீடு கொடுக்கிறது கூட நீங்க லஞ்சம் தான். அப்ப குறிப்பாக லஞ்சம் லாவணிகள் இருக்கக்கூடாது. மக்களுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த மக்களோட நிதி அந்த மக்களுக்கே சேர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு சுயேட்சை வேட்பாளர் கூட ஆம் ஆத்மி கட்சி கூட நீங்க ஆதரிக்க தேவையில்லை. சுயேட்சை வேட்பாளர் கூட வாக்களிக்க. நாம தொடர்ச்சியா இந்திரா காந்தி நல்லா இருக்கணும், ராஜீவ் காந்தி நல்லா இருக்கணும், ராகுல் காந்தி நல்லா இருக்கணும், கருணாநிதி நல்லா இருக்கணும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நல்லா இருக்கணும், எடப்பாடி பழனிசாமி நல்லா இருக்கணும், ஜெயலலிதா அம்மையார் நல்லா இருக்கணும், வைகோ நல்லா இருக்கணும், இப்படி எல்லாரும் நல்லா இருக்கணும் ஓட்டு போடுறீங்கல்ல. என்னைக்கு நாம நல்லா இருக்குன்னு சிந்திச்சு நீங்க ஓட்டு போடுறீங்களோ அன்னைக்குதான் அங்க உண்மையான ஒரு ஜனநாயக எழுச்சி நடக்கும். நல்ல ஒரு புரிதலை நல்லா புரிஞ்சுக்கணும். என்னடா சோசியல் மீடியா எப்ப பார்த்தாலும் ஒரு ஆக்ரோஷமா கத்துறாருன்னு பல பேர் கமெண்ட் பண்ணா எனக்கு வருத்தம் கிடையாது. ஏன்னா நாம அடிப்படையை சிந்திக்கணும். முதல்ல அடிப்படையை சிந்திக்கிறது யாரும் முக்கியமா சிந்திக்கணும்.